திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே தமிழகத்தினுடைய ஆதி திராவிட பட்டியலின சமுதாய மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுத்தான் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டிலே ஒரு ஆதி திராவிட பெண்ணை டாக்டர் படிக்க வைப்பதாக சொல்லி அழைத்து சென்று பல மாதங்கள் அடைத்து வைத்து உடல் முழுவதும் தீக்காயமாக்கி உடம்பிலே பல இடத்திலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தமிழகம் இந்த சம்பவத்திலே மிகவும் கொதித்து போயிருக்கிறது. அதற்காக பொதுச் செயலாளர் நம்முடைய எடப்பாடியார், புரட்சி தமிழன் எடப்பாடியாருடைய ஆணைப்படி திருப்பூர் மாநகரில் பல்லாயிரம் மக்கள் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதே போல தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது இந்த ஆட்சிக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை மணி என்று சொல்லலாம். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி யாருமே இதுவரை பேசாத அளவுக்கு மிக தரம் தாழ்ந்த நிலையில பீகார் சிறை குற்றவாளி பேசியிருப்பது ஸ்பெக்ட்ரம் ஊழல் ராஜா பேசியிருப்பது தமிழக மக்களுக்கு எவ்வளவு வேதனை உண்டாக்கி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் இதனால் கொதிப்படைந்திருக்கிறார்கள். இதை மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது தெரிந்தாக வேண்டும். அதாவது ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசிய ஊழல் மன்னன் ஸ்பெக்ட்ரம் ராஜா காற்றிலே ஊழல் செய்து கொள்ளையடித்த ராஜா பேசிய பேச்சை ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாரா அல்லது கண்டிக்கிறாரா? பல முதலமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவில் தொடங்கி அம்மா வரை எடப்பாடியார் வரை அனைவரையும் முதலமைச்சராக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இயக்கங்களுடைய கொடிகளை சின்னங்களை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை, சின்னம் கொடியை கொண்டு சேர்த்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சாரும். அவருடைய உதவி பெறாதவர்கள் என்றைக்கு இருக்கிற திமுகவும் நேற்று இருந்த திமுகவும் இருக்கிற முக்கிய தலைவர்கள் இருந்து இன்றைக்கு இருக்கிற பல ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் வரை எம்ஜிஆருடைய உதவி பெறாத தலைவர்கள் முக்கியமானவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மிகப்பெரிய வன்மத்தோடு மிக கேவலமாக பேசிய ஸ்பெக்ட்ரம் ராஜா உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய போராட்டம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதி பெற்று எல்லா இடங்களிலும் நடத்தப்படும். அது திமுகவுக்கு ஒரு சவாலாகவே அமையும். திமுகவுக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும்.